ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 97. ஸ்டார்டிங்கில் நந்தினி த்ரூவை தேடி வந்துட்டு இருக்கும்போது கபீர் வந்து நந்தினி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜூஸை கொடுத்துட்டு, நான் எப்போதுமே லவ்வில் கஷ்டப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு குடிக்கிறான். இவ பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கும்போது, என்னாச்சு நீயும் கஷ்டப்படலைன்னா குடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒருவேளை ஒருத்தங்க கஷ்டப்படலைன்னா அங்கே லவ் இல்லைன்னு அர்த்தம், இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது, வாவ் சூப்பராக சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கு ஏன் நந்தினி காய்ச்சல் வந்திருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, ஏன் குணமாக மாட்டேக்கோனும் இப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறான். இவன் நீ குடிச்சிருக்க போய் தூங்குன்னு சொல்லும்போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், உன்னோட ஆன்சர் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தைரியமே கிடையாது, ஒரு நாள் கூட அவங்க எனக்காக இப்படி லவ்வை பற்றி பேசினதே இல்லை. ஆனால் உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குது, யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு அவளை புகழ்ந்துட்டு இருக்கான். நந்தினி லவ்க்கு தைரியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும்னு சொல்லும்போது, மனசு இருக்கணும் தான், ஆனால் அந்த மனசு சொல்கிறத கேட்டு நடக்க நல்ல தைரியமும் வேணும்ல, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவ பேச்சை மாற்றுறதுக்காக நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போது, நீ போயே ஆகணும், ஏன்னா யாருக்குனே ரொம்ப லேட் ஆகிட்டு, நீ த்ரூவை வேற தேடிட்டு இருந்தெல்லாம் அவன் மாணிக் ரூமில் இருக்கான், போய் பாருன்னு சொல்கிறான். மாணிக் த்ரூ நந்தினியை விட்டுட்டேன்னு சொன்னதை நினச்சி சந்தோஷத்தில் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி ஆடிட்டுருக்கேன்னு கேட்கும்போது, ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்கிறான். அவன் நீ சந்தோஷமாக இருந்தால் வேற யார்ட்டையாச்சும் போய் சொல்லு, என்னையே கீழே இறக்கி விடுன்னு சொல்கிறான். அவனும் இறக்கி விட்டுட்டு, நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனாலும் நீ மன்னிக்கவே இல்லை. அப்புறம் இன்னொன்று, நீ என்ன சொன்ன, எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்ல, நீ பயப்பட மாட்டல அப்படித்தானேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான். அவனும் ஓ சூப்பர், இரு நீ சொல்கிறத பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் முறைக்கிறா. அப்புறம் வெளியில் த்ரூ ஆலியாவை தேடிட்டு இருக்கும்போது நந்தினி வந்துட்டு, நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, அதுக்கு தான் தேடிட்டு இருந்தான்னு மாணிக் வந்து சொல்கிறான். அவன் முறைக்கிறா. இவன் சிரிச்சுட்டே, கூட்டிகிட்டு போ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவனும் வா போகலான்னு கூட்டிகிட்டு போகிறான். அவன் முறைக்கிறா. இவன் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். முக்தி பாரேன், த்ரூ நந்தினியை கிஸ்லாம் பண்ணியிருக்கான், நான் அவன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை, இது ரொம்ப புதுசாக இருக்கலான்னு கேட்கும்போது, உனக்கு நல்லா தெரியுமா என்ன, அவன் நந்தினியை தான் கிஸ் பண்ணியிருப்பான்னு அப்படின்னு கேட்குறா. இவன் நீ என்ன கேட்குற, எந்த ஒரு பையனும் லவ் பண்ணுற பொண்ணு இருக்கும்போது வேற யாரை கிஸ் பண்ணுவான், அவன் நந்தினியை லவ் பண்ணுறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அப்போ அவன் அவளை தான் கிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறா. ஆலியாவும் ஆமாம் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாகவே சொல்கிறா. அப்போ மாணிக்க ஹாப்பியாக விசில் அடிச்சுட்டே வந்து, உங்களுக்கு என்ன தோணுதோ நினச்சிக்கோங்க, ஆனால் அவன் நந்தினியை கிஸ் பண்ணலைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு போகிறான். அவனை பார்த்துட்டு, நீ மாணிக்க மிஸ் பண்ணவே இல்லையா, ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பீங்க, நீங்கள் திரும்பவும் ஒன்றாச்சா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, நான் அவனை இப்போலாம் மிஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கா, அது மட்டும் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லவ் ரொம்ப சிக்கலானது, என்னால் கூட ஹர்ஷத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நாளை ஃபேஸ் பண்ணவே முடியலைன்னு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஆலியா அவன் இப்போவும் தப்பு பண்ணியிருக்கான் தான், ஆனாலும் எனக்கு வீட்டுக்கு போக கூட தோணலை, ஏன்னா அவன் வீட்டில் இருக்க மாட்டான், இதுவரை இப்படி நடந்ததே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் அவன் கூடவே இருக்கேனே, வா நம்ம போகலான்னு ஹாப்பியாக அவளை கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் ஹர்ஷத், நான் கபீரை அடித்ததுக்கு காரணம் அவன் நான் கேன்னு ஒரு பொய்யான வீடியோவை லீக் பண்ணான், அந்த கோவத்தில் தான் நான் அடித்தேன், ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அன்றைக்கி அந்த வீடியோவை லீக் பண்ணதால தான் நீ நைட்டு என் வீட்டுக்கு வந்த, அதுதான் நம்ம ஒன்றா இருந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு அவளுக்கு ஐஸ் வச்சிட்ருக்கான். இவங்க எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள என்கிட்டேருந்து பிரிக்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என் தங்கச்சியை என்கிட்டேருந்து பிரித்தாங்க, இப்போ உன்னையும் என்கிட்டேருந்து பிரிக்கிறாங்க, நீ தான் யார் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணணும்னு சொல்லும்போது, இவளும் அவன் வைக்கிற ஐஸில் அப்படியே உருக ஆரம்பிக்கிறா. அவன் நீ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை, நான் அங்கேருந்து வெளியில் போக நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறான். அவன் நான் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னைக்கு நைட்டு கபீரை நான் அடித்தேன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி நைட் நான் உன் கூட தான் இருந்தேன்னு மட்டும் சொன்னால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ ஒரே குழப்பமாகவே வரா. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இவர் பேச்சை கேட்கலாமா வேண்டாமா, இவரை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் நந்தினி மாணிக்க நினச்சிட்டே இருக்கா. அவளும் தூங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, பட் இன்றைக்கி நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது, அவளால் தூங்கவே முடியலை. இன்னொரு பக்கம் மாணிக்கம் அவளை நினச்சி தூங்காமல் சிரிச்சிட்ருக்கான். இவன் மாணிக்கோட ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. மாணிக் இப்போ நான் அவன் மனசுக்குள்ளே இருந்து அவளை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அவளும் ஏன் அவன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவனை விட்டு போகணும்னு நினைக்கேன், ஆனாலும் என்னால் முடியலைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மாணிக், அவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலை, ஆனால் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைச்சாகணும், அதுவும் நாளைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் நந்தினி நவ்யாவை பார்க்க வரா. அப்போ மாணிக் வந்து அவளை டக்குன்னு காருக்குள்ளே பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். அவள் பார்த்துட்டு, நீ ஒழுங்கு மரியாதையாக காரை நிறுத்தி
இருக்கு, நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது நான் உன்னை கடத்திட்டு போகிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இவ பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்புறம் இவங்க 4 பேரும் காலேஜ் வரும்போது கபீரை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. முக்தி அவங்கள பிடிச்சி நல்லா திட்டி அனுப்பிட்டு நீ ஒன்றும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை நான் நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன், வாங்க போகலான்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாரும் பிரின்சிபல் ரூமில் அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்த குரானா வந்துட்டு என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. முக்தி உங்களை போய் எப்படி மறப்போம் சார், நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் எங்களோட பெரிய ரசிகர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா இல்லை சான்ஸ் கொடுத்ததும் ஞாபகம் இருக்கா, நான் சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரலை, அதனால் இந்த டீலை நான் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, எதை வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஏன்னா நீங்கள் தான் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலையே, எதுக்கும் தயாராகவும் இல்லை, பாட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணியிருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது முக்தி ஆமாம் சார் நாங்கள் ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், டீலை கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. வெளியில் வந்து நம்ம தான் ஒன்றுமே ரெடி பண்ணலலா, ஏன் இப்படி போய் சொன்னான்னு கேட்கும்போது வேறு என்ன பண்ண சொல்கிற, இது நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, இதை போய் விட சொல்கிறியா, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், டோன்ட் வெரி. ஆனால் அந்த மாணிக்கு எங்கள் ஆளையே காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இங்கே மாணிக் அவளை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அவன் என்னைய விடு, நான் எங்கேயாச்சும் போகிறேன், நான் அவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வாயை மூடிட்டு அமைதியாருன்னு அவளை தூக்கிட்டு வரும்போது நீ பார்க்க தான் தம்மாத்துண்டு இருக்கா, ஆனால் எப்படியும் ஒரு 70 கிலோ இருப்ப போலன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவன் முறைக்கிறா. உள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் அவள் எப்பவும் போல் கத்த ஆரம்பிக்கிறா. நீ எப்படி என்னை எப்படி கூட்டிகிட்டு வரலாம், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கத்திட்டே இருக்கா. அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், அவன் சவுண்டு என்னால் கேட்கவே முடியலை, ஓவராக சீன் போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது நான் சீன் பண்ணுறேன்னா எனக்கே தெரியாமல் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இப்படி கூலாக உட்காந்துட்டு இருக்க, இரு உன்னைய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டலை, என் பேரை நந்தினி மூர்த்தி இல்லைன்னு சொல்கிறா. இவன் அப்படியா, நீ அவங்கள கண்டுபிடிச்சா சொல்லு, எனக்கும் அவங்கக்கிட்ட பேச நிறையா விஷயம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அதை ஓப்பன் பண்ண முடியாது சொல்லும், அதை ஓப்பன் பண்ணணும்னா சில கோட் வேர்ட்ஸ் தெரியணும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தேவையில்லாமல் உன்னோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்கிறான். அவள் கேட்காம திரும்பவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அன்றைக்கி ஹலோ மேடம், நீங்கள் இன்னும் ஒரு தடவை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு 4 பட்டனை தட்டினா அந்த மிஷின் லாக் ஆகிரும், அப்புறம் டோரும் எப்பவும் ஓப்பன் ஆகாது, நம்ம இப்படியே இருக்க வேண்டியதுதான்னு சொல்கிறான். அவள் கோமா வந்துட்டு உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இனி எங்கே கூட்டிகிட்டு வந்த சொல்லுன்னு கத்திட்டு இருக்கா. இவன் அப்படியே எந்திரிச்சு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.